ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லிஸ்டிங் ப்ரைமில் இன்சூரன்ஸ் எபிசோட்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி இன்சூரன்ஸ் எபிசோட்ஸில் எல்லோரும் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் ஒரு ஹெல்த் பாலிசியோ இல்லை ஒரு டேர்ம் பாலிசியோ என்டோமெண்ட் பாலிசியோ லைஃப் பாலிசி ஏதோ ஒன்று எடுத்திருப்போம். அந்த பாலிசி நீங்கள் எடுத்து அதில் எதுவும் குறை இருந்தால் அதை எப்படி நிவர்த்தி பண்ணிக்கலாம்? குறை இந்த சென்ஸ் கிளைமில். பொதுவாக ஒரு இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் நம்ம கிளைம்னு போகும்போது அங்கே நடக்கக்கூடிய சான்சஸ் என்னவாக இருக்கும்? ஒன்று பேமெண்ட் பண்ணாமல் இருக்கலாம், இல்லை கம்மியாக பே பண்ணிக்கலாம், அண்டர் பேமெண்ட், இல்லை பேமெண்ட் டிலே ஆகலாம், அவங்க சொன்ன டேர்ம்ஸுக்கு படி இல்லாமல் வேறு ஏதோ மாதிரி வந்திருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அது திருப்திகரமாக இல்லை, எந்த ஒரு கான்ட்ரவர்சினாலும் சரி. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம மேலே சொன்ன மாதிரி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அந்த கிளைம் திருப்திகரமாக இல்லை. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, அந்தந்த இன்சூரன்ஸ் நீங்கள் என்ன இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்களோ அந்த ஆஃபீஸ்லேயே வந்து கிரீவன்ஸ் ரெட்ரஸல் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருப்பார், குறைதீர்க்கும் அதிகாரி. அந்த அதிகாரி யாருன்னு நீங்கள் ஆஃபீஸில் கேட்கலாம், இல்லை உங்களுக்கு எந்த புரோக்கர் மூலமாக போனீங்கன்னா அவர்கிட்டயே விசாரிக்கலாம். இல்லை அவர் யாருன்னே என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னா அதுக்குன்னே IRDA ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்க, IRDAI.gov.in. அதில் போய் அந்த கிரீவன்ஸ் ரெட்ரஸல் ஆஃபீஸர் யாருங்கிறத நீங்கள் ஆன்லைன்லேயே கண்டுபிடிச்சிக்கலாம். ஆஃபீஸர் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, உங்கள்கிட்ட இருக்க சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸை வச்சு உங்கள் கிளைமு ஏன் ரிஜெக்ட் ஆகிருக்கா இல்லை அண்டர் பே ஆகிருக்கா, என்ன ரீசன்னாலும் சரி, அதை ரிட்டனில் எழுதி கொடுங்க. ரிட்டனில் எழுதி கொடுத்துட்டு அவர்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்கிறதுக்கு ஒரு அட்டஸ்டேஷன் கொடுக்கணும். இதை வாங்கிட்டால் போதும், அது ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ஆஃபீஸர் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு அதிகபட்ச டைம் வந்து 2 வீக்ஸ், அதாவது 15 நாள் கணக்கு வச்சுக்கிங்க. அந்த 15 நாளைக்குள்ளே அவர் வந்து உங்களுக்கான குறையை தீர்த்து கொடுக்கணும். அப்படி அவர் தீர்க்கலை அப்படின்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். இப்போது கிரீவன்ஸ் அதிகாரி நம்மளுக்கு ரிப்ளை பண்ணலை, இல்லை அந்த ரிப்ளை உங்களுக்கு திருப்திகரமாக இல்லை அப்படின்னா இப்போ தான் நீங்கள் கவர்மெண்ட்டை போகிறீங்க. அது வேறு யாரும் இல்லை, IRDA என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்கள கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியான 4 வழி வச்சுருக்காங்க. முதல் வழி என்னென்னா, ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் 155-255 டோல் ஃப்ரீ நம்பர் கால் பண்ணி நீங்கள் உங்களோட கிரீவன்ஸை அதில் பதிவு பண்ணலாம். ரெண்டாவது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இமெயில் வசதி. உங்கள்கிட்ட இருக்க டாக்குமெண்ட்ஸை வச்சு complaint@irda.gov.in கம்ப்ளைண்ட் பண்ணலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான மெத்தடு, ஆன்லைனில் நீங்கள் கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுறது. அதுக்கு பார்த்தீங்கன்னா பீமா பரோசா அப்படின்னே ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்க IRDA. அவங்களோட கம்ப்ளைண்ட்டுக்காகவே ரொம்ப ஈஸி ஸ்டெப்ஸாக தான் இருக்கும். நாலாவது பார்த்தீங்கன்னா ரிட்டனில் கம்ப்ளைண்ட் அனுப்புறதுக்காக அவங்களோட அட்ரஸ் இருக்குது, அங்கேயும் நீங்கள் ரிட்டனில் அனுப்பலாம். இதில் பெஸ்ட்டு என்ன வழின்னு பார்த்தீங்கன்னா பீமா பரோசா வெப்சைட் ஆன்லைனில் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் எல்லாமே வந்துடும், ஃபாலோ அப் ஈஸியாக இருக்கும். இந்த 4 வழியில் ஏதோ வழியில் நீங்கள் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டா IRDA வந்து 30 நாளைக்குள்ளே வந்து இதுக்கான ரிப்ளை உங்களுக்கு அனுப்பணும். எதுக்கு ஆன்லைன் பெஸ்ட்டுன்னு சொன்னோம்னா, உங்கள் அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே ட்ராக் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் டிஸ்பியூட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல, இந்த IRDAவோட இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு தீர்வு கிடச்சிரும். சப்போஸ் இங்கேயும் தீர்வு கிடைக்கல அப்படின்னா தான் அடுத்த ஸ்டெப் தாண்டிடுச்சு, இல்லை எனக்கு இவங்களோட ரிப்ளையும் சரியாக படலை அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் ஆம்பட்ஸ்மேனை கான்டாக்ட் பண்ணணும். டைரெக்டாக ஆம்பட்ஸ்மேனை கான்டாக்ட் பண்ண முடியாது. இவங்க 2 பேரையும் கான்டாக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் இங்கே வரணும். அது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். உங்கள் கிளைமோட ஃபஸ்ட்டு ரிஜெக்ஷன்லேருந்து 1 இயர்க்குள்ளே வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆம்பட்ஸ்மேனை கான்டாக்ட் பண்ணியிருக்கணும். அவரை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியான மெத்தடு ஒரே ஒரு வழி தான், CIOINS.co.in இந்த வெப்சைட்டில் கான்டாக்ட் பண்ணி உங்களோட ஏற்கனவே 2 ரிஜெக்ஷன்ஸ் இருக்கும், அதை வச்சு உங்களை நீங்கள் ஈஸியாக கான்டாக்ட் பண்ணலாம். ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா 50 லட்சத்துக்குள்ளே இருக்கணும். இந்த இன்சூரன்ஸ் ஆம்பட்ஸ்மேனில் பதிகிறதுக்கு வெறும் மொபைல் நம்பர் மட்டும் போதும். அந்த மொபைல் நம்பரை வச்சே வந்து உங்களோட அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குங்கிறத ட்ராக் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த IRDA ஸ்டெப்லேயே நிறைய இது முடிஞ்சிடும். இது ஒரு ஃபைனல் ஸ்டெப். இங்கே வந்து கண்டிப்பாக நம்மளோட கிளைம் வந்து கரெக்டான ரீசனுக்காக ரிஜெக்ட் ஆகிருக்கா, இல்லை தப்பாக ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா இவங்க இங்கேருந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி என்ன ஆக்சுவல்ஸோ அதை செய்ய வச்சுருவாங்க. சிம்பிள் மெத்தடு தான் இது, ஒன்றும் ரொம்ப குழப்பிக்க வேண்டியதில்லை. IRDA வந்து கன்சியூமரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் நிறைய ஸ்டெப்ஸ் வச்சுருப்பாங்க. என்றைக்குமே அவங்க இன்சூரன்ஸ் கம்பெனியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ இதில் நம்ம எப்போ அப்ளை பண்ணாலும் நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். சேனலில் போகிற கண்டென்ட்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ வெரி மச்.